ഒരു വീരൻ എതിരാളിയിൽ നിന്ന് തന്നെ രക്ഷിക്കും. പക്ഷേ എതിരാളിയെ തോൽപ്പിക്കുമെന്ന് ചോദിച്ചാൽ സംശയമാണ്. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு என் கூட பழக எப்படிமான உனக்கு மனசு வந்தது? உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் இருந்தால் என்னை பார்த்த உடனே கொல்ல வேண்டியது தானே? கவலைப்படாத, இந்த துப்பாக்கியில் இருக்கிற ஒரு தோட்டால் உன் பேர் இருக்குது. அதை நான் உனக்கு தராமல் போக மாட்டேன். அப்புறம் எதுக்காக என் பின்னாடி உட்காந்துட்டு அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன்? சுட வேண்டியதானே? சுட்டா செத்துருவேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று காட்டணும். நான் சொல்கிற இடத்துக்கு போ. முடியாது, என்னை உயிரோடு கொல்லாமல் ஒரேடியாக கொன்று. இந்த இடம் என்னை விட உன்னை தான் அதிகமாக காயப்படுத்தணும் உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்டு வந்த? என் காயத்துக்கு மருந்து கிடையாது, அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நாங்கள் 2 பேர் இதே இடத்துல உங்கள் 4 பேரை நம்பினோம். அதுக்கப்புறமும் நான் உங்களை நம்பினேன். அப்படி இருந்து எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? என்னை உன்னால் மன்னிக்க முடியலன்னா தயவு செஞ்சு என்னை கொன்று. ஆனால் இப்படி வார்த்தையால் வதக்காத. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. போதை தலைக்கேறி காமம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் உன்னை ஏமாற்றி பழகினது என்னை தினம் உறுத்திச்சு. என்னால் அந்த கில்ட்டோடு வாழ முடியாது. தயவு செஞ்சு என்னை கொன்று. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிக்கும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ ஒருத்தன் தான் உண்மையாக இருந்தீங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணும். நானே ஒரு நடப்போனேன் தான். அப்போ நீ என்ன சுட போகிறதில்ல? தெரியாமல் செஞ்சாலும் நீ பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. என்ன சுட போறியா? சுட்டா என்ன ஆகுன்னு தெரியும்ல? நான் சுட்டா நீ செத்துருவ. நான் யார் தெரியலை. ஒருவேளை அதை தேடி தான் ஓடுறேன்னா? இல்லை, ஓடுறேன், பயந்து ஓடுறேன். எனக்குன்னு என்ன இருக்குது? என்னை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கு ஒருத்தி. என்னை பற்றி தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. ஆனால் அவளே இல்லையே. நான் மட்டும் எதுக்கு? நான் யார்? எதுக்கு?